இன்னைக்கு நம்ம டெட் மேக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்? ஒரு குறிப்பிட்ட அசல் நமக்கு எவ்வளவுன்னு தெரியல. ஒரு குறிப்பிட்ட அசல் 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 5 இயர்ஸ்ல அந்த அசலுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளவு? 1875 வட்டியை கொடுத்துட்டாங்க. அசல் என்னன்னு கேக்குறாங்க. சோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன ஃபார்முலா? பிஎன்ஆர் பை 100. தனி வட்டிக்குரிய ஃபார்முலா பிஎன்ஆர் பை 100. இப்ப நம்ம இதுல தெரிஞ்ச வேல்யூ எல்லாம் அப்ளை பண்ணா தெரியாத அசலை கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா இன்னொரு ஐடியா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம தனியாவே அசலுக்குரிய ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ணிடுவோம். இப்ப நமக்கு இந்த அசல் நமக்கு வேணும். அப்ப அந்த ஃபார்முலா மாத்திருவோமா? இந்த 100 என்ன ஆயிரும்? மேல போயிடுச்சு. கீழே உள்ள இன்ட்டு டிவைட்ல உள்ள 100 இன்ட்டுக்கு மாறிடுச்சு. இன்ட்டுல உள்ள எண்ணு டிவைட்ல வந்துருச்சு. இன்ட்டுல உள்ள 6 டிவைட்ல வந்துருச்சு. இதுதான் நமக்கு தேவை அசலுக்குரிய ஃபார்முலா. இப்படி மாத்தணும் கட்டாயம் எல்லாம் இல்ல. இதே ஃபார்முலால நம்ம தெரிஞ்ச வேல்யூ அப்ளை பண்ணி தெரியாத அசலை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம தனிப்பட்ட இப்போ ஒரு ஃபார்முலாவை மாத்திக்கிட்டோம். எஸ்ஐ எவ்வளவு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1875. ஃபார்முலால உள்ள 100 டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5. இதை சால்வ் பண்ண நம்ம தேவையான அசல் கிடைச்சிரும். இப்போ 5ஆம் வகுப்புல கேன்சல் பண்ணுவோம். ஒரு 5 5, இங்க 3 5 15 போக பேலன்ஸ் 3 இருக்குமா? 37. 37னா எத்தனை வரும்? 7 5 35, மீத 2 இருக்கும். 5 5 25. இந்த 5ஆம் வகுப்பில் அடிக்கும் போது 375. மறுபடியும் 5ஆம் வகுப்பில் அடிங்க. ஒரு 5 5, இங்க என்ன வரும்? 7 5 35, மீத 2, 5 5 25. அதாவது 1875 கீழே உள்ள 5 × 5 25ஆல டிவைட் பண்ணும் போது கிடைக்கிற ஆன்சர் தான் 75. ஃபைனலா ஒரு 75 இருக்கு, இன்ட்டு ஒரு 100 இருக்கு. 75 × 100 தான் என்னது? 7500. இதுதான் நமக்கு தேவையான என்னது? அசல். இந்த கேள்வியில இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு அசல் என்னன்னு கேட்டாங்க. மற்ற எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம தெரிஞ்ச வேல்யூ எல்லாம் உள்ள அப்ளை பண்ணிட்டோம். நமக்கு தெரியாத அசலை கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இந்த கேள்விக்கான அசல் எவ்வளவு? ரூபாய் 7500. ஓகே, தேங்க்யூ.